லாஸ்ட் கிளாஸ் யாத்ராகமம் 4வது கிளாஸோட தொடர்ச்சி. இதுல சரியா அதில் உள்ள கண்டினியூ தொடர்ச்சி பார்ப்போம். சரி, இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டை பொறுத்தளவுல நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு இங்க இருக்கிற பூமியில இப்பொழுது இருக்கிற வரங்களும் ஊழியங்களும் இது இது எதுவுமே பரலோகத்துல இருக்காது, நித்தியத்துல இதெல்லாம் இருக்காது. ஆனா என்ன இருக்கும்? ஆவின் கனின்னு சொல்றோம் பாருங்க, அந்த சுவாபம் அது பரத்துக்குரியது. ஆவின் கனி, அது கனி தான் நான் புரிஞ்சுக்கொள்ளணும். வரங்கள், ஊழியங்கள், ஆராதனைகள், இது எல்லாமே பூமிக்குரியது தான். இது எல்லாமே எங்க உள்ளது தான், இங்க தான், இங்க மனுஷனை சரிப்படுத்துறதுக்காக தான். நித்தியத்துக்கு போயிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஆராதனைகள், ஊழியங்கள், வரங்கள்லாம் இருக்காது, தேவையில்லை. என்னதான் இருக்கும்? கனி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கனி ஆண்டவருடைய சுவாபத்துக்குரியது, சுவாபத்தை வெளிப்படுத்துது. திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு தான் நம்ம ஒரு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கனி எதுக்குரியது? நித்தியத்துக்குரியது. அதுதான் ஆண்டவர் கனிய கிறிஸ்தனுடைய வாயின் வார்த்தைகளை பார்க்க மாட்டாரு, கனியை தான் பார்ப்பார். வெளி தோற்றத்தை பார்க்க மாட்டாரு, இருதயத்தை தான் பார்ப்பார். இப்ப நம்ம இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்றோம். நிறைய இன்னைக்கு மத கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு எதுல போய் மாட்டிட்டு இருக்காங்கன்னா, ஊழியம் பிரபலமா பண்ணுவாங்க, தீவிரமா பண்ணுவாங்க, திரளான ஜனங்களுக்கு பண்ணுவாங்க. ஆனா சொந்த வாழ்க்கையில என்ன இருக்காது? கனியுள்ள வாழ்க்கை இருக்குமான்னு பார்த்தா, கனியுள்ள ஜீவியம் இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. இப்ப எங்க அடி வாங்கிறது? பூமிக்குரிய காரியத்தை பிரதானப்படுத்தி நித்தியத்துக்குரிய காரியத்தை விட்டுறாங்க. ஊழியங்கள், ஆராதனைகள் எல்லாமே எங்கதான்? பூமியில தான். எதுக்கு போயிட்டோம்னா, போகும்போது ஆண்டவர் ஆத்மா பார்ப்பார். ஆத்மா என்னோட கூட வாழ எப்படி தகுதி அடைஞ்சிருக்கா இல்லையா, இதைத்தான் பார்ப்பார தவிர, அதனால நம்ம இதுல கிளியரா இருக்கணும். இந்த இடத்துல மாட்டிக்கூடாது. கிறிஸ்தவ மதம் நிறைய இதுல மாட்டி இருக்கு. ஊழியத்துல மாட்டிக்கிட்டு கனியே இழந்து போயிருக்கு. இப்ப ஆதாம் எதை இழந்தான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வேதத்துல ஆதாம் தேவனோடு உள்ள இந்த உறவை தான் இழந்தான், ஊழியத்தை இழக்கல. சரியா? ஆதாம் இழந்து போகும்போது, விழுந்து போகும்போது அவனுடைய மாம்ச உறவுகள் இழந்து போகல. மாம்ச உறவு, அவனுடைய பிள்ளைகள்லாம், சரியா, இதெல்லாம் அப்படியேதான் இருக்கு. இப்ப எதை தான் இழந்தான்னு சொன்னா, வேதம் நமக்கு சொல்லுது, ஆண்டவரோடு உள்ள உறவை தான் இழந்தான், பரிசுத்தத்தையும் நீதியும் தான் இழந்தான். அதை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்காக தான், இழந்து போன உறவை புதுப்பிக்கிறதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராரு, பூமிக்கு வராரு. இப்போ ஊழியத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? இந்த உறவை, இந்த இழந்து போன தேவனோடு உள்ள உறவை புதுப்பிக்கிறதுக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர்றார். ஊழியம் வேண்டாமா? அப்படி கிடையாது, ஊழியம் வேணும், கண்டிப்பா வேணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு அழைச்சா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம வனாந்திரத்துல இருந்தாலும் அங்க வரும் ஜனம். யோவான் ஸ்நானன் அனுப்பப்பட்டவரா இருக்கிறாரா? வனாந்திரத்துல போய் சொல்றாரு, கூப்பிடுகிற சத்தம் எங்க உண்டாயிற்று? பூமியில இல்ல, வனாந்திரத்துல போய் பிரசங்கிக்கிறார். வனாந்திரத்துல யாராவது ஆள் இருப்பாங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இவருடைய சத்தம் வனாந்திரத்துல, அவருடைய சத்தம் எங்க கேக்குது? எருசலேமுக்கு கேக்குது. எருசலேம்ல இருந்து ஜனங்கள் அங்க அவர்கிட்ட போறாங்க. எங்க போறாங்க? வனாந்திரத்துக்கு போறாங்க. வனாந்திரத்துக்கு போய் என்ன சொல்றாரு அவரு? மனம் திரும்புங்கள், ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரா? இருதயத்துல குத்தப்பட்டவர்கள் எல்லாரும் எங்க போறாங்க?
வனாந்திரத்துக்கு போறாங்க. அதுல நல்ல ஒரு செய்தி நமக்கு இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருந்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி இருந்தால், நிச்சயப்படுத்தி இருந்தால், நம்ம வனாந்திரத்துல இருந்தாலும் அங்கேயும் அவரால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் வருவார்கள் என்பதுதான் அதுல இருக்கிற மெசேஜ். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தா கண்டிப்பா ஒரு வரங்கள்ல மினிமம் ஒரு வரம் கொடுப்பார். 9 விதமான வரங்கள்ல குறைஞ்சபட்சம் ஒரு வரம் கொடுப்பாரு. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக இருக்கும். ஊழியத்துல அது மேன்மையா இருக்கும். சரியா? இதுதான் கர்த்தர் கொடுத்தா கண்டிப்பா நமக்கு வந்து, ஏன்னா அவர் தானே முன்குறிக்கிறார் எல்லாத்தையுமே. வரங்கள் அவருடைய, எல்லாம் அவருடையது தானே. ஊழியங்கள் அவருடையது, வானம் பூமியும் கர்த்தருடையது, மனுஷன் அவனுக்குரியவன், எல்லாமே அவருக்காக. இப்போ அவருக்காக அவர் கொடுக்கும்போது எப்படி இருக்கும் ஊழியம்? மகிமையா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னா யோவான் வந்து ஏன் வந்து இதை கொடுத்தாரு? காட்டு தேனையும் வெட்டுக்கிளியும் புசிக்க கொடுத்தாரா? வெட்டுக்கிளி வந்து நீங்க லேவியராமத்துல வாசிங்கன்னா புசிக்கலாம். வெட்டுக்கிளி புசிக்கக்கூடிய ஒரு இதுதான். இன்னைக்கு நிறைய நாடுகள்ல வெட்டுக்கிளி வந்து சாப்பிடுறாங்க. நம்ம சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடுறோம், நிறைய நாடுகள்ல இருக்கு. இப்போ வேதத்துல அலௌடு தான். அது சாப்பிட்டாரா? காட்டுல கிடைக்கிற தேன், காட்டு தேன். ஏன் அதை கொடுத்தாருன்னா, ஊழியக்காரன் மனிதர்களை சார்ந்து இருக்கக்கூடாது. என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? ஒட்டக மயிர் உடையை தரித்திருந்தவரா இருந்தாரா? அப்போ இது ஏன் இது மாதிரி இருந்தாருன்னு சொன்னா, காட்டு தேனு வெட்டுக்கிளி காட்டுல கிடைக்கக்கூடியது, ஈஸியா கிடைக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து நிறைய விலை கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டியதில்லை. ட்ரெஸ்ஸுக்கு ஆட்டு மயிர், ஒட்டக மயிரிலான உடைய தரிச்சிருக்கு. எதுக்கு அடையாளம்னு சொன்னா, தேவனுடைய ஊழியக்காரன் மனிதர்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்துல அப்படிதான் ஆண்டவர் ஊழியத்தை கொடுக்குறார். அவர் சிருஷ்டித்தா தேவையானதும் அவர் என்ன பண்ணுவாரு? அவர் ஊழியத்தை கொடுத்தா அதுக்கு தேவையானதையும் கொடுப்பார். அதுல அதை எப்படி கொடுக்குறாருன்னா, மனுஷர்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் எப்படி போயிடுச்சுன்னா, மனிதர்களை சார்ந்து ஊழியங்கள் நிறைய இருக்கிறதுனால என்ன எப்படி போயிடுச்சு? கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, சபை கரெக்டா வந்துரு, காணிக்க போட்டுரு அப்படின்னா எதை சொல்ல மாட்டாங்க? யோவான் ஸ்நானன் மாதிரி மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுங்கிறத வலியுறுத்த முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போற, அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கிறத அழுத்தி வலியுறுத்தி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா, இவங்க மனிதர்களை சார்ந்து இருக்கிறபடினால என்ன பண்ண முடியாது? அதை வலியுறுத்தி இன்னைக்கு சபைகளால, ஊழியக்காரர்களால சொல்ல முடியாது. காரணம் அதுதான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தா அது எப்படி இருக்கும்னு சொன்னா, இந்த ஊழியக்காரர், இந்த சபை மனிதர்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? என்னுடைய ராஜ்யத்தை அது நீதியும் தேடினா இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும் சொல்றாரு. ஊழியக்காரன் அது வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனா இருக்கு. கண்டிப்பா அதை அவர் வந்து, அவர் தான் பொறுப்பு. கண்டிப்பா அதை பொறுப்பேற்றுக்குவார். சரியா? தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து யாத்ராமத்துல இதோட நிற்கிறோம். திடீர்னு க்ளோஸ் ஆயிருக்கு. ஜூம்ல இருந்து வெளியே வந்தது. எப்படி நீ கண்டுபிடிக்க முடியல? டக்குன்னு எஸ் ஆகி வெளியே. சரி, யாத்ராமத்துல 25-40 இருக்கணுமா? 25-40 அதுலதான் இருக்கிறோம். 25-40. வெரி குட். சரிங்க. யாத்ராமம் 25-40 மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்றாரா? அப்போ மோசே என்ன பண்ணணும்னா, மலையிலே தனக்கு காண்பிக்கப்பட்ட
மாதிரியின்படி தான் அந்த ஆலய ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கும். சரியா? அந்த அவைகளின்படியே செய்யணும். காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய வேண்டும் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 வார்த்தையில வச்சிருக்கிறாரு. ஒரு நிமிஷம். அதுக்கெல்லாம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். மொத்தம் அந்த நீ அவைகளை செய். மாதிரியின்படியே நீ அவைகளை செய். உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை 3வது வார்த்தை. எத்தனாம் 25, 40ல 3வது வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஆடில் காடில் போட்டோம்னா எழுதிக்கங்க. 3வது வார்த்தைக்கு போட்டிருப்பீங்க, எழுதிருப்பீங்க, எழுதிக்கலாம். கார்டினல் வந்து 3வது வார்த்தைக்கு 85, கார்டினல் 904, 85904, 85 904. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 989 அப்படிங்கிறது ஆதியாகம 1:1 முதல் வார்த்தையை குறிக்கும். அதாவது சிலுவை பலி 989னா ஆதியாகம 1:1 முதல் வார்த்தைக்கு எபிரேயத்துல பெரிஷித் அந்த வார்த்தைக்கு போட்டீங்கன்னா அந்த வேல்யூ தான் வரும் 989. அதை கூட்டினீங்கன்னா 9 + 8 + 9ன்னு கூட்டினீங்கன்னா 26 வரும். 26ங்கிறது கர்த்தர். இப்ப யாரதான் இதைதான் மாதிரியா கொடுக்கிறாருங்க? சிலுவையில் பலியான கர்த்தரை தான் மாதிரியா கொடுக்கிறார். மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரி என்ன? எது? ஏற்கனவே பார்த்தோம் போன கிளாஸ்ல 11:11 தான் மாதிரி. ஆலயத்தினுடைய மாதிரி 11:11 22. வார்த்தையாகி தேவன் தான் மாதிரி. அதுக்குள்ள 11:11 மணவாட்டிங்கிறது மறைவா இருக்கிறான். சரியா? இப்போ மோசே காண்பிக்கப்பட்ட மாதிரியில் அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது சிலுவை பலி தான், சிலுவையில் பலியான கர்த்தர் தான் மாதிரி. எழுதிங்க 989ன்னு போட்டு சிலுவை பலி 9 + 8 + 9 அதை சிங்கிளா கூட்டிங்கன்னா 26. 26னா கர்த்தர் யோத்கே வாவ்கே கர்த்தர் வந்துடும். சரியா? அடுத்தது 4வது 5வது 6வது 7வது வார்த்தை அடுத்த பகுதி 4 5 6. அதுக்கு சிங்கிள் மட்டும் போட்டோம்னா 4 5 6 7 இந்த 4 வார்த்தைக்கும் சிங்கிள் மட்டும் போட்டோம்னா 37 37 வருது. அந்த வார்த்தை என்னன்னு சொன்னா நீ மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே, அதுதான் அந்த வார்த்தை. அதுக்கு சிங்கிள் மட்டும் போட்டோம்னா 37 37. இயேசுவும் ஒரு 37 இயேசுவை குறிக்கிறது, இன்னொரு 37 இம்மானுவேலை குறிக்கிறது. இயேசுங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும். பலிபீடத்துல அவர் நமக்காக மரிச்சாரு. இதை அறிகிற அறிவு வேற. இம்மானுவேல்ங்கிறது பரிசுத்த ஸ்தலத்துல ஆவியா இருக்கிற கர்த்தர். பரிசுத்த ஸ்தலத்துல மகாபரிசுத்த ஸ்தலத்துல ஆவியா இருக்கிற கர்த்தர். இது அறிகிற அறிவுங்கிறது வேற. இப்போ 2:37 குறித்த அறிவு நமக்கு வேணும். இயேசுவை குறித்த அறிவு வேணும், இம்மானுவேலை குறித்த அறிவும் வேணும். ஒன்று பலிபீட அனுபவம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தல அனுபவம். இயேசுங்கிறது மனுஷகுமாரன். மனுஷகுமாரன்னா பாவ மன்னிப்புக்காக அடிக்கப்பட ஆட்டுக்குட்டியாக வந்தவர். இன்னொன்னு தேவகுமாரன். அதுல அவர் யாரா இருக்கிறாரு? சிங்கமா இருக்கிறார். பிதா கோத்திரத்து சிங்கமா இருக்கிறாரு. அதுல ஆட்டுக்குட்டி கிடையாது. சரியா? அதுல ஆட்டுக்குட்டி கிடையாது. இந்த 4 வார்த்தைக்கும் அந்த யாத்திராம 25 40ல கடைசி 4 வார்த்தைக்கும் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அந்த 4 வார்த்தைக்கும் சிங்கிள் டு சிங்கிள் போட்டீங்கன்னா 19 19 வரும். 19 19னா அவர் பாதி நாம் பாதி, அவர் தலை நாம சரீரம். இதுதான் பேட்டர்ன். ஆலயத்தினுடைய பேட்டர்ன் ஓவராலா நீங்க எடுத்தீங்கன்னா இதுதான் வரும். 11 11 19 19 மணவாளன் மணவாட்டி இதுதான் வரும்.
சரியா? இந்த யாத்ராம் 25-40க்கு மொத்த வார்த்தைக்கும் 7 வார்த்தை. முதல் வார்த்தையை மட்டும் விட்டுட்டு அடுத்த 7 வார்த்தை மொத்தமா போட்டோம்னா ஆடில் காடில் போட்டோம்னா 301 எழுதிக்கங்க. 301 301 ஆர்டினல். கார்டினல் வந்து 2857. ஆர்டினல் 301, கார்டினல் 2857. சரியா? இந்த ஆர்டினல் 301ஐயும் 2857 கார்டினலையும் சிங்கிள்ல கூட்டினீங்கன்னு வைங்க. அதாவது 3 + 0 + 1 + 2 + 8 + 5 + 7 இப்படி சிங்கிள்ல கூட்டினீங்கன்னா 26 தான் வரும். இப்போ மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அதை செய்ய எச்சரிக்கையாருன்னா யாரை காண்பிக்கிறார்னா 26 யோதுகே வாவுகே யாவே கர்த்தரை காண்பிக்கிறார். அப்ப கர்த்தர் தான் அந்த ஆலயத்தினுடைய மாதிரி. சரியா? இந்த மாதிரி வந்து ஆதியாகமம் 1:1 இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மாறவே கிடையாது. ஒரே மாடல் தான். ஆலயத்தினுடைய மாதிரினாலே 11:11 தான். சரியா? நீங்க 2887ஐயும் 301ஐயும் சிங்கிளா கூட்டிக்கங்க. 3 + 1 + 2 + 8 + 5 + 7ன்னு கூட்டிங்கன்னா 26 வந்துடும். சரியா? 26:7ல 26 25-40 இருக்கிறோமா? முடிச்சிடலாம். யோவான் 3:13. யோவான் 3:13 வாசிங்க ஒருத்தர். பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்திலிருந்து வருவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும். பரலோகத்திலிருந்து இறங்கினவர் யாருன்னா வார்த்தையாகிய தேவன். ஆலபண்டவ் தான் பரலோகத்திலிருந்து இறங்கினவர். பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல். பரலோகத்தில் இருக்கிற மனுஷகுமாரன்கிறது இங்க இயேசுவை குறிக்குது. பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்துக்கு ஏறினவர் வந்து இம்மானுவேலை குறிக்குது. 3 விதமா அவரை குறித்து சொல்லப்படுது. எழுதிக்கங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவருங்கிறது ஆலபண்டவ் வார்த்தையாகி தேவன். பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன்கிறது இயேசு. பரலோகத்துக்கு ஏறினவர்ங்கிறது இம்மானுவேல். சரியா? இப்ப யாத்திராம 26:7க்கு வருவோம். யாத்திராம 26:7 ஒருத்தர் வாசி. வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டுமயிரால் 11 மூடு திரைகளை உண்டு பண்ணுவாயாக. ஆமென். வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டுமயிரால் 11 மூடுதிரைகளை உண்டு பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த 11 மூடுதிரைங்கிறது பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் தான் கவர் பண்ணும். இது பலிபீடத்தை மூடாது. மணவாட்டிங்கிற அந்த கவரிங், அந்த மணவாட்டிக்குரிய மகிமை யாருக்கு தான் உண்டுன்னு சொன்னா பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தல அனுபவத்துக்குள்ள வர்றவங்களுக்கு தான் உண்டு. நீங்க அந்த இதுல கொஞ்சம் டீப்பா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? அதாவது இந்த 11 மூடுதிரைகள் பரிசுத்த ஸ்தலத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்தை தான் மூடும். பலிபீடத்தை இது மூடாது, கவர் பண்ணாது. 11 மூடுதிரை ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா எழுதிக்கங்க. 11 மூடுதிரை மணவாட்டிக்கு கொடுக்குறாரு. இந்த வசனத்தை 11 வார்த்தையில வச்சிருக்காரு. 26:7 யாத்ராம 26:7 11 வார்த்தையில வச்சிருக்கிறாரு. கொடுக்கிறவரு, உருவாக்க சொல்றவரு மணவாளன்.
எழுதிக்கங்க. 11 வார்த்தை மணவாளன், 11 மூடுதிரை மணவாட்டிக்கு கொடுக்குறாரு. 45 எழுத்துல வச்சிருக்கிறார். 45 எழுத்துல வச்சிருக்கார். 45ங்கிறது 26 + 19, 26 யாவே கர்த்தர், 19 மணவாளன். ஏன் 26:7ல யாத்ராம் 26:7ல முதல் 3 வார்த்தை வந்து நீ ஆட்டு மயிரால் அந்த மூடுதிரைகளை உருவாக்குவாயாக, உண்டு பண்ணுவாயாக அப்படிங்கிறதா முதல் 3 வார்த்தை. சரியா? ஆட்டு மயிரால் மூடுதிரைகளை உண்டு பண்ணுவாயாக, அவைகளை உண்டு பண்ணுவாயாக அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு, நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கணும். முதல் 3 வார்த்தைக்கு ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் போட்டோம்னா முதல் 3 வார்த்தைக்கு ஆர்டினல் கார்டினல் எழுதிக்கங்க. முதல் 3 வார்த்தைக்கு ஆர்டினல் கார்டினல் 199 கார்டினல் 1603 199 ஆர்டினல். கார்டினல் வந்து 1603 ரெண்டையும் கூட்டிருங்க. 1802 வரும். சிங்கிளா கூட்டிருங்க. 1 + 8 + 2 அப்படின்னு கூட்டிங்கன்னா 11. 11 மூடுதிரைகளை ஆட்டு மயிரால் உண்டாக்குவாயாக. 11 எழுத்து எத்தனை எழுத்துல இருக்குன்னா 2, 4, 5. முதல் 3 வார்த்தை 14 எழுத்துல இருக்கு. 14 எழுத்துங்கிறது நீதி. 14 எழுத்துங்கிறது நீதி. ஆர்டினல் கார்டினல் போட்டோம்னா 1802 டோட்டல். 1 + 8 + 2 11 தான். அன்னைக்கு வந்து ஆட்டுத்தோல். ஆனா அதுல உள்ள இருக்கிற சத்தியம் என்னன்னு சொன்னா 11 மூடுதிரை மணவாட்டியில் நான் வாசம் பண்ண 11 மூடுதிரையால் மூடணும். அதாவது மணவாட்டியுடைய கவரிங் நமக்கு இருந்தாதான், அந்த மூடுதல் அதற்குள்ளாக நம்ம இருந்தாதான் கர்த்தர் வந்து நம்ம என்ன பண்ணுவாரு, வாசம் பண்ணுவார். மணவாளன் வாசம் பண்ணுவார். அப்போ அதுல இருக்கிற சத்தியம் என்னன்னு பார்ப்போம். சரியா? முதல் 3 வார்த்தைக்கும் சிங்கிள் மட்டும் எடுத்தோம்னா 55 55 55 110 எழுதிங்க. 55 55 110. ஆலயம் 110னா ஆலயம் தோரா. நம்ம யாராதான் இருக்கணும், தேவனுடைய பரிசுத்த ஆலயமா இருக்கணும். வேதத்தின்படி நடக்கிறவர்களா இருக்கும். நமக்குள் வேதமும் நாம் வேதத்துக்குள்ளும் இருந்தாதான் கர்த்தர் நமக்குள்ள வாசமா இருப்பார். 55 55 சிங்கிள் வந்து 55 55 110. 110ங்கிறது ஆலயமும் தோராவும். அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமா இருந்தா நமக்குள்ள உலாவுவார். அவருடைய வேதத்துக்கு பங்காளிகளா இருந்தா நமக்குள்ள உலாவுவார். நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நம்மிலும் நாம் அவரிலும் நாம் அவருடைய வார்த்தை நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும். அதுதான். சிங்கிள் டு சிங்கிள் போட்டீங்கன்னா 3 வார்த்தைக்கும் 3, 6, 10, 19 19. சிங்கிள் டு சிங்கிள் போட்டா 19 19 19 19னா அவர் பாதி நாம் பாதி, அவர் தலை நாம சரீரம்.
சரியா? அடுத்த 8 வார்த்தை, முதல் 3 வார்த்தைக்கு பார்த்துட்டோம். புரியலன்னா கேளுங்க, மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஓகேவா? முதல் 3 வார்த்தையை தவிர்த்து அடுத்த 8 வார்த்தை மற்ற பகுதி. வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாய் போடும்படி. போடும்படி அப்படிங்கிறது தான் அடுத்த 10 வார்த்தை. சரியா? 11 மூடுதிரைகளை வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி. அடுத்த 11 வார்த்தைக்கும் எடுத்தோம். அடுத்த 8 வார்த்தைக்கும் எடுத்தீங்கன்னா ஆடில் கார்டில் எழுதிக்கங்க. அடுத்த 8 வார்த்தைக்கும் சிங்கிள் மட்டும் எடுங்க. சிங்கிள் மட்டும் எடுத்தீங்கன்னா 53 53. சிங்கிள் மட்டும் 53 53 53 53னா யெஷுவா தோரா, இயேசுவும் வேதமும். யெஷுவா தோரா, இயேசு ஒரு 53, தோரா இன்னொரு 53. அப்போ இந்த வாசஸ்தலத்தின் மேல மணவாட்டியுடைய அந்த மூடுதல், அவர் உலாவணும்னா என்ன இருக்கணும்? அவருடைய கவரிங் நம்ம மேல இருக்கணும்னா என்ன இருக்கணும்? நமக்கு இயேசுவும் வேணும், தோராவும் வேணும், வார்த்தையும் வேதமும் வேணும், இயேசுவும் வேணும். இந்த 2 இருந்தாதான் நமக்குள்ள கர்த்தர் ஆகுவார். அதனாலதான் இயேசுவை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுகிறோம், ஏற்றுக்கொண்டால் அவருக்குள்ள வர்றோம், ஆரம்ப அனுபவம். அடுத்து வார்த்தையை கை கொண்டால் அப்பதான் நமக்கு அந்த கவரிங், மணவாட்டியுடைய கவரிங் கிடைக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது ஒரு அனுபவம், வார்த்தையை கை கொள்றது இன்னொரு அனுபவம். இயேசுவை கொள்ளும் போது அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். வனாந்திரத்துல வார்த்தைகளை கொடுப்பேன்லாம் சொல்லலை. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட நீங்க வாங்கப்பா, நான் வனாந்திரத்துல கூட்டு போய் உங்களுக்கு என்னுடைய கற்பனைகளை கொடுப்பேன், வார்த்தைகளை கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லவே கிடையாது. அதுக்கப்புறம் வனாந்திரத்துக்கு போய் சொன்னார். வனாந்திரத்துல போய் அவருடைய வார்த்தையை கொடுத்து கை கொள்ள சொன்னார். அதே மாதிரி தான் நம்ம ரட்சிக்கப்படும் போது பிளைண்டா தான் வருவோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டா, அன்பு கூர்ந்து அவரை விசுவாசித்து பாவ மன்னிப்பு கேட்டா பரலோகம், நேர பரலோகம் தான் போல தெரியுது, நடுவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை போல தெரியுது அப்படின்னு தான் வருவோம். ஆரம்பத்தில் எல்லாம் சொல்ல மாட்டார். அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவார். என் நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆனா அதுல ஒரு என்ன வித்தியாசம்னா, சாத்தான் தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு கடின நுகத்தை நம்ம தலையின் மேல வச்சிருப்பான். அவனுடைய நுகம் பாரமான நுகம். அவன் நம்மளை கஷ்டப்படுத்தி, நம்மளை நிர்பந்தப்படுத்தி அவனுடைய பாவங்கள் எல்லாம் செய்ய வச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா கர்த்தருடைய நுகம், அவருடைய சித்தம் கடந்து வரும்போது அந்த நுகம் எப்படி இருக்கு? பாரமான நுகம் இல்ல, நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள வித்தியாசம். கர்த்தர் கொடுக்கறதுல என்ன இருக்கும்னா, போனாலும் சமாதானம் நம்மை விட்டு எடுபடாது. அந்த தேவ சமாதானமும் நம்பிக்கையும் ஆறுதலும் தான் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த். சோர்ந்து போகிற வேளையில் அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத நேரத்துல சத்துவத்தை பெருக பண்ணுவார். ஆனா சாத்தானுடைய இது எப்படி இருக்குன்னு சொன்னா, மறுபடியும் அடிமைத்தனத்திலே சுழல்ற மாதிரி இருக்கும் அந்த நுகத்திலிருந்து. ஆனா வெளியும் வர முடியாது. கர்த்தர் இப்ப விடுவிச்சு நம்மளை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய என்ன சொல்றாரு, இவ்வளவு நாள் சாத்தான் உனக்கு தலையா இருந்தான், இப்ப நான் உனக்கு தலையா இருக்கிறேன், இப்ப நான் சொல்லுகிறபடி என்னுடைய சித்தத்தின்படி நீ நடக்க வேண்டும். இதுதான் தேவ சித்தங்கிறது. அவருடைய சித்தத்துல நடக்க பழகுகிறோம், அவருடைய வார்த்தையின்படி நடந்து பழகுகிறோம். சரியா? அதுதான் நமக்கு வனாந்திரத்திலே வார்த்தைகளை கொடுத்தார் இஸ்ரவேலர்களுக்கு. நமக்கு சபைக்குள்ள கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டவர்களை சபைக்குள்ள கொண்டு வந்து
அனுதினம் கர்த்தர் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். சபைக்குள்ள கொண்டு வந்து வார்த்தைகளை கொடுக்கிறார். வார்த்தைகளை கொடுத்து அவைகளை கைக்கொள்ள சொல்றார். அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க சொல்றார். சரியா? இப்படி நாம நிலைச்சிருக்கணும்னா ரெண்டும் நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அனுபவமும் இருக்கணும். வார்த்தையை கை கொண்டு வார்த்தையினால் பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவமும் இருக்கும். சரி, அந்த ரெண்டுக்காக தான் 53 யெஷுவா தோரா. மொத்த வார்த்தைக்கும் 3 + 8 11 வார்த்தைக்கும் ஆடில் காடில் மொத்தமா போட்டோம்னா எழுதிங்க. 11 வார்த்தைக்கும் 630 ஆடினல். கார்டினல் 5445. 630 5445 ரெண்டையும் கூட்டிருங்க. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 6075 வரும். 5000க்கு மேல போனா நம்ம பிரேக் பண்ண வேண்டாம். நான் இந்த இடத்துல பிரேக் பண்ணிக்கலாம். 630 + 5445 கூட்டினா 6075. 6 + 7 + 5ன்னு கூட்டுங்க. 6 + 7 + 5 18. 18னா ஜீவன். அப்போ அந்த மணவாளன் நமக்குள்ள வாசமா இருக்கணும்னு சொன்னா ஜீவன் உள்ளவர்களா இருந்தாதான் முடியும். ஜீவனுக்கு அந்நியரா இருந்தோம்னா முடியாது. ஜீவன் உள்ளவர்களா நம்மளை மாத்திடுவார். அந்த 6075 பிரேக் பண்ணிக்கங்க. 2999 2999 + 1748 1748 + 611 611 + 613 613 + 52 + 52 2999 + 1748 + 611 + 613 + 52 + 52 எல்லாம் கூட்டினீங்கன்னா 6075 வந்துடும். 2999ங்கிறது ஆதியாகமம் 1:1 இருக்கிற மணவாளன். ஆதியாகமம் 1:1 கூட்டுத்தொகை தான் 2999. இந்த 2999 சிங்கிளா கூட்டினீங்கன்னா 29 வந்துடும். அதுல இருக்கிற மணவாளன். 1748ங்கிறது ஆலஃபண்ட் டவ். ஆலப்ல இருந்து டவ் வரைக்கும் 22 எழுத்தையும் எழுதி ஆடில் காடில் போட்டு கூட்டினீங்கன்னா 1748 தான் வரும். தோரா 611ங்கிறது தோரா. டவ் வாவ் ரேஷ் தோராங்கிற வார்த்தைக்கு போட்டு ஆடில் காடில் போட்டோம்னா கார்டினல் 611 வரும். மெட்ஸ்வா பிரமாணங்கள். 613ங்கிறது கட்டளைகள் அல்லது பிரமாணங்கள். பிரமாணங்கள்ங்கிற வார்த்தைக்கு எபிரேயத்துல போட்டு கார்டினல் போட்டீங்கன்னா 613 வரும். அபத்த கட்டளைகள் 613. அதை குறிக்கிறதுக்காக பிரமாணங்கள்னா 613. 52 52 ஒரு 52 26 26 யாவே யோதுகே வாவுகேக்கு வர கர்த்தருக்கு வர 26 26. இன்னொரு 52 குமாரன் எழுதிங்க. ஒரு 52 யோதுகே வாவுகே கர்த்தர். இன்னொரு 52 பென் மகன் குமாரன். இப்போ இதெல்லாம் உள்ள வந்துருது பாருங்க. மணவாட்டியுடைய கவரிங் நமக்கு இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு உள்ள கொடுத்துறார். ஆதியாகமம் மணவாளன், வார்த்தையாகி தேவன், வேதம் தோரா, பிரமாணங்கள், கர்த்தர் முந்தினவரும் பிந்தினவரும் ஆகிய கர்த்தர், அவரே தேவனுடைய குமாரன். இதெல்லாம் நமக்கு கொடுத்துறார். சரியா? நம்ம உள்ளான மனுஷனை கர்த்தருடைய வார்த்தையினால சரியாக்கட்டும். நம்முடைய சிந்தையில, நம்முடைய விருப்பத்துல நம்முடைய உள்ளான மனுஷனை
கட்டணும்னா மாட்டிக்கும். ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிற உள்ளான அந்த ஆலயம் எப்படி எதுல கட்டப்படணும்? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கட்டப்படணும். வார்த்தையில கட்டப்பட்டு ஜெயம் கொண்டோம்னா நித்தியத்துக்கு போயிடலாம். சரியா? ஆனா நல்லா ஊழியம் செஞ்சு உள்ளான மனுஷனை கட்டுறதுல, உள்ளான மனுஷனை தேவனுடைய பரிசுத்த ஆலயமா மாற்றுறதுல கோட்டை விட்டோம்னா நித்தியத்துக்கு போறது ரொம்ப கடினமாயிரும். ரொம்ப சேலஞ்ச், ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அதனால உள்ளான மனுஷனை இதோடைய வார்த்தையினால அவர் சொல்லுகிறபடி கட்டணும். மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி தான் மோசே கட்டணும். மோசையுடைய விருப்பத்தின்படியோ மோசையுடைய சிந்தையின்படியெல்லாம் ஆலயம் கட்டக்கூடாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் போது தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். சரியா? ஓகே. இப்ப நம்ம உள்ளான மனுஷன் எதில் உண்டானவன்? வார்த்தையினால் உண்டானவன். நம்முடைய மாமிச புறம்பான சரீரம் இருக்குதே, இது நம்முடைய அப்பா அம்மாவால உண்டாக்கப்பட்டது. நம்ம அப்பா அம்மாவுடைய சாயல். ஆனால் உள்ளான மனுஷன் யாருடைய சாயல்? அவன் தான் மறுபடியும் பிறந்த உள்ளான மனுஷன் தான் வார்த்தையினால் உண்டானவன். நம்ம யாக்கோபு 1:18 வாசிக்கிறோம் இல்லையா? நாம் எல்லாரும் சத்திய வசனத்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோமே. எழுது வாசிங்க. யாக்கோபு நிருபம் 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாக இருப்பதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இது நம்முடைய உள்ளான மனுஷன். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். பாருங்க, மறுபடியும் பிறந்தோம். உள்ளான மனுஷன், பிறப்பிக்கப்பட்ட உள்ளான மனுஷன் தான் தேவ வித்து. இதுதான் அழிவில்லாதது. இந்த உள்ளான மனுஷன் தான் நித்தியத்துக்குரியவன். இந்த மாமிச மனுஷன் எதுக்குரியது? மாமிசம் மண்ணுக்குரியது, மண்ணினால் உண்டாக்கப்பட்டது. மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த மாமிசம் மண்ணினால் உண்டானது. ஆவி தேவனுடையது, ஆத்மா கர்த்தருடையது, குமாரனுடையது. இந்த அழிவுக்குரிய சரீரத்தை தான் தேவன் நமக்கு எப்படி மாத்தி கொடுத்துறாரு? அழிவில்லாத சரீரமா, ஆவிக்குரிய மேனியா மாத்தி நித்தியத்துக்கு கொண்டு போறாரு. இந்த சரீரம் அங்க போய் வாழ முடியாது. இந்த சரீரம் வாழணும்னா உங்களுக்கு தண்ணி வேணும், ஆக்சிஜன் வேணும், சாப்பாடு வேணும், நிறைய வேணும். இந்த சரீரத்துக்கு உண்டான அமைப்பே வேற. ஆவிக்குரிய சரீரத்துக்கு உண்டான அமைப்பு அது டோட்டலா வேற. ஆத்மாவை கர்த்தருடைய சரீரத்துல கொண்டு நமக்கு அவருக்குள்ள கொண்டு எப்படி வைக்கிறாரோ அங்கே நித்தியமா நம்ம அவரோட கூட இருப்போம். அப்படித்தான் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்க தவிர விலாவாரியா டீட்டெயிலா நமக்கு சொல்லப்படவில்லை. சொல்லப்படாத நம்ம எட்டு கட்டி சொல்ல முடியாது, எடுத்துக்கட்டி சொல்ல முடியாது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நம்முடைய உள்ளான மனுஷன் தான் தேவ வார்த்தையினால் உண்டானவன். உள்ளான மனுஷன் அழிவில்லாத சரீரமாக, எடுத்துக்கொள்ளப்படுற சரீரமாக மாற வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படுகிற சரீரமாக, அழிவில்லாத சரீரமாக மாறுறதுக்கு தான் இப்போ பரிசுத்த ஆவியானவர் பிரயாசப்பட்டு இருக்காரு, நம்மளையும் உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ பாருங்களேன், சோளக்கதிர் இருக்கு. என்ன பண்றான்? சோளத்தை எடுத்து அப்படியே உரிக்காம, தோல்லாம் அந்த மேல இருக்கிறதெல்லாம் உரிக்காம அப்படியே சாப்பிட்றீங்களா? மேலெல்லாம் உரிச்சு நீட்டா அந்த பாலை மாதிரி இருக்கும், அதெல்லாம் நல்லா உரிச்சு கிளீன் பண்ணிட்டு உள்ள இருக்கிறத மட்டும் வேக வச்சு அதுதானே சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் கர்த்தரும். அவருக்கு தேவை உள்ளான மனுஷன், ஆத்மா. அந்த ஆத்மாவில் ஜெயம் கொண்டவர்களுக்கு எதை கொடுத்துடுறாரு? இந்த சரீரத்தை அழிவில்லாத மேனியா, அழிவில்லாத சரீரமா மாத்தி அப்படித்தான் நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு போறாரு.
நம்ம நினைச்சிடக்கூடாது இதே சாயல்ல தான் நித்தியத்துல இருப்போம், இதே மாம்ச உறவுகள்லாம் ரட்சிக்கப்பட்டா நித்தியத்துல போய் நம்ம குடும்பமா அப்படிலாம் ஆராதிக்க மாட்டோம். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அதனாலதான் சீசத்துவத்துல முதலாவது வரும்போதே தகப்பன், தாய், மனைவி, பிள்ளை யாதொருவனை என்னில் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல, அவையெல்லாம் விட்டு அப்படின்னா முதலாவது நேசம் நம்முடைய நேசம் கர்த்தர் மேலதான் இருக்கணும். இவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டவங்களா இருந்தா அவங்களும் நம்ம கூட நிற்பாங்க. அவங்க தெரிந்து கொள்ளப்படாதவங்களா இருந்தா நீங்க என்னதான் சத்தியத்தை சொல்லி எக்காலம் மாதிரி ஊதுனாலும் அவங்க மனம் திரும்பவும் மாட்டாங்க, ரட்சிப்புக்குள்ள வரவும் மாட்டாங்க. அப்ப புரிஞ்சு கொள்ளணும், நித்தியத்துல போய் நாம யாரும் இங்க இருக்கிற மாதிரி நம்ம விரும்புறோம் இல்லையா? முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுதும் அந்த நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னா அந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தாதான் முடியும். ரட்சிப்பு கர்த்தருடையது. வேதம் தெளிவா கிளியரா சொல்லுது, ரட்சிப்பு கர்த்தருடையது. அது ஒரு மனிதனாலும் சுயமாய் சம்பாதித்து கொள்ள முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போ அந்த ரட்சிப்பை நம்ம குடும்ப உறவுகள், நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும்? மனக்கண்ணே திறக்கும். அப்படி கர்த்தரால் முன்னறியப்படாதவர்களுக்கு நீங்க முடியவே முடியாது. அதனாலதான் சீசத்துவத்துல வரும்போது தாய், தகப்பன், மனைவி, பிள்ளை எல்லாம் ஓரமா வாங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அப்பொழுது நமக்கு தேவன் சித்தமா இருக்கிற முன்குறித்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சரியா? இதுதான் பிப்ளிக்கல் வேதத்தின்படி நம்ம சொல்லணும்னா அப்படிதான் சொல்ல முடியும். இது எப்பவுமே மறக்காதீங்க. ரோமர் 8 இதுதான் புதிய ஏற்பாடுடைய நமக்கு கீ வசனம்னு சொல்லலாம். ரோமர் 8 29 30 வாசி. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல ரட்சிப்பு யாருக்குன்னு சொன்னா, எவர்களை முன் அறிந்தாரோ, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களுக்கு தாங்க. அவர்கள் தான் எப்படி வருவாங்கன்னா நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்களா வருவாங்க. நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் தான் விசுவாசிப்பாங்க. அந்த நியமிக்கப்பட்டவங்க யாரு? அவங்க தான் இவங்க. தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அவர்களை முன்குறித்திருக்கிறார். அப்படி எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறார். முன்குறித்தவர்களை தான் அழைக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களுக்கு தான் அடுத்து பாவத்தை மன்னிச்சு நீதிமானாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உலகத்தில் இருக்க எல்லா பாவிகளுக்கும் போய் அதுவா போய் கழுவி சுத்திகரிக்காது. அது யாருக்கு தான் வேலை செய்யும்னா முன்குறிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த அவர்களுடைய பாவத்தை தான் நீக்கி கழுவி சுத்திகரிக்கும். சரியா? அப்படி அவர்களை கழுவப்பட்டவர்களை நீதிமான்களாக்கப்பட்டவர்களை ஃபைனல் ஸ்டேஜ் தான் மகிமைப்படுத்துகிற காரியம். அதுக்கு தான் ஃபைனல் ஸ்டேஜ்ல ஆவியானவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். சரியா? அப்போ நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம குடும்ப உறவுகள் நம்ம அநேக நாட்களா ஜெபிச்சுட்டு இருக்கலாம், ரட்சிக்கப்படாம இருப்பாங்க. அதுக்காக சோர்ந்து போகக்கூடாது. பரலோகத்துல போய் நம்ம எப்படி ஆராதிக்க போறது இல்லை. நித்தியத்துல போய் குடும்பமா ஆராதிக்க போறது இல்ல. மாம்ச உறவுகளோடு நம்ம அவரை ஆராதிக்க போறது இல்ல. இந்த உறவுகள் எதுவுமே அங்க கிடையாது. சரியா? இந்த மாமிச சரீரமும் அங்க இருக்காது. அதனாலதான் நமக்கு நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இங்க நமக்கு நிறைய எதிரி இருக்கு. நம்ம எதை பிரதானமா பாக்குறோம்? சத்துருவாகிய சாத்தான்
நம்முடைய எதிராளி. அதை தான் பிரதானமா பார்க்குறோம். ஆனா எத்தனை எதிரி இருக்கு நமக்கு? நம்முடைய சொந்த மாமிசம் நமக்கு விரோதமா போராடுது. நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமா நம்முடைய சொந்த சரீரம் நமக்கு ஒரு சத்துரு. அடுத்து உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. நம்முடைய சொந்த சரீர உறவுகள் இருக்கு பாருங்க, அவெல்லாம் நமக்கு சத்துருவா தான் இருப்பான் பெரும்பாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. அனுகூலமா இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு கடந்து போகலாம். அடுத்த சத்துரு உலகத்தாரால், அதாவது ரட்சிக்கப்படாமல் தேவனுக்கு விரோதிகளா இருக்கிற உலக மனுஷர்கள். உலகம் நம்மை பகைக்கும். அவரை பகைத்தது போல உலக ஜனங்கள் நம்மை பகைக்கிறாங்க. அப்போ அவனால், சாத்தானால் அரசாளப்படுகிற, ஆளுகை செய்யப்படுகிற ஜனங்கள் எல்லாரும் நமக்கு ஒரு விரோதிகள் தான். நம்முடைய ஆத்மாவுக்கு, நம்முடைய சரீரத்துக்கு இல்லை, நம்முடைய ஆத்மாவை என்ன பண்ணுவாங்க? பகைப்பாங்க. நம்முடைய உள்ளான மனுஷனுடைய சிந்தைகளை, ஆத்மாவை அந்த ஆவி பகைக்கும். அப்போ அவர்கள்லாம் நமக்கு ஒரு சத்துரு. இதுக்கு அப்புறம் இருக்கிறவன் தான் உலகத்தின் அதிபதி, சத்ருவாகிய சாத்தான். இப்போ இத்தனை எதிரி நமக்கு இருக்கு. நம்ம ஒரு எதிரியை பார்த்துட்டு இன்னொரு எதிரியை மறந்துடக்கூடாது. சாத்தானை நினைச்சிட்டு சொந்த சரீரம் ஜெயங்கொள்ற வரைக்கும் நமக்கு விரோதமா போராடிட்டு தான் இருக்கும். அதை மறந்துடக்கூடாது. வீட்டாரே உன் சத்துரு. வீட்டாரை நம்ம ரொம்ப நம்பிடக்கூடாது. உலகத்தான், உலக மனுஷர் எப்போதும் நமக்கு சாதகமா இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது. மனுஷர் தயவு கர்த்தர் கொடுத்தா, கர்த்தரால் உண்டாக்கப்பட்டா கிடைக்கும். சரியா? இதெல்லாம் மனசுல வச்சுதான் நம்ம புதிய ஏற்பாட்டுல செயல்படும். சரி, இப்ப அந்த கிளாஸ் முடிஞ்சது. அடுத்து யாத்ராகமம் 5th கிளாஸ். அதுக்கு வரும்போது சரியா? ஓகே, நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும் சரியா? ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும் எலஃபென்ட் வார்த்தையாகிய தேவன், ஹெப்ராயிக் ஸ்டடிஸ், எபிரேயர்களின் தேவன் அப்படின்னு சொன்னா ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரை, யாக்கோபு வரைக்கும் 22 முற்பிதாக்களுடைய காலம். அதுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி செயல்படுறாருன்னா, சத்தம் தான் கேட்கும் அவங்களுக்கு. யாக்கோபு வரைக்கும் அவங்க தரிசனத்துல, சொப்பனத்துல பேசுறாருல யாக்கோபு கூடலாம், அதெல்லாம் எப்படிதான்? சத்தம் தான். அவங்க எந்த ஒரு ரூபத்தையும் பார்க்கல, சத்தம். அதுதான் எபிரேயர்களின் தேவன். எப்ராயிக் ஸ்டடீஸில் நம்ம படிக்கிறது என்ன? எலஃபென்ட், வார்த்தையாகி தேவனுடைய சத்தத்தை குறித்து படிக்கிறது. அடுத்து நானே ஆதியும் அந்தமா இருக்கிறேன். முதலாவது எழுதிக்கங்க எலஃபென்ட். நான் அதாவது நம்ம இதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். வெளிப்படுத்தும் விசேஷத்துல 22ல சொல்றாருல, 22:13 நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன்னு சொல்றாருல. அதுல இதை நம்ம எபிரேயத்துல சொல்றதா எப்படி சொல்லணும்னா, நான் எலஃபென்டாவும், ஐ ஆம் த எலஃபென்டாவும் எழுதிக்கங்க. அந்த 22:14 போட்டு ஐ ஆம் த எலஃபென்டாவும், நான் எலஃபென்டாவுமா இருக்கிறேன் அப்படின்னா, முற்பிதாக்கள் காலத்துல அவர் எப்படி இருந்திருக்கிறாரு? நான் தான் வார்த்தையாகி தேவனா இருக்கிறேன்னு இங்க சொல்றாரு. சத்தம். அடுத்து நான் ஆதியும் அந்தமா இருக்கிறேன். அது ரபானிகள் ஸ்டடிஸ், ரபானிகள் பீரியட்ல. அடுத்து கோத்திர பிதாக்களுடைய காலம், இஸ்ரேல் தேசத்தினுடைய காலம். அதுல எப்படி இருக்கிறாருன்னா, வார்த்தை, அந்த சத்தம் வார்த்தையா சுருக்கி, வார்த்தையை எழுதி மோசைக்கிட்ட வார்த்தையாக எழுதி கொடுத்து, வார்த்தையை கொண்டு அவர்களை நடத்துறார். வார்த்தையை பார்த்து என்ன படிச்சுக்க, என்ன தெரிஞ்சுக்க, என்னுடைய மகிமையை அறிஞ்சு ஆயத்தப்படு. வார்த்தை சத்தம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ வார்த்தை எழுதிங்க. நான் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் அப்படிங்கிறது ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். அது யாக்கோபுல இருந்து இயேசு வரைக்கும்
முதலாவது ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும் எப்ராயிக் ஸ்டடிஸ். அதுல எப்படி இருக்கிறாரு? சத்தமா இருக்கிறாரு. ஆலபென்டோ வார்த்தையாகி தேவனா இருக்கிறார், வெளிப்படுறார். அடுத்து யாக்கோபுல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் ரபானிகள் பீரியட்ல ஆதியும் அந்தமா இருக்கு. இதுல வார்த்தையாகிய தேவனா இருக்கிறார், வார்த்தையா வெளிப்படுறார். அடுத்தது இயேசுல இருந்து இப்பொழுது வரைக்கும், இல்லைன்னா ரகசிய வருகை வரைக்கும், இதுல எப்படி இருக்கிறாரு? முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். மெசியானிக் ஸ்டடிஸ். இதுல முந்தினவரும் பிந்தினவரும்னா யாரு? உடனே நம்ம மைண்ட் போயிடணும். இயேசுவும் இம்மானுவேலும். அவரை புரிஞ்சு கொள்ளணும். சத்தம், அடுத்து வார்த்தை. அந்த சத்தம் தன்னை சுருக்கி வார்த்தைக்குள்ள தன்னை, அதே வல்லமை அதே மகிமை தான். வார்த்தைக்குள்ள தன்னை சுருக்கி வார்த்தையா கொடுக்குறார். அந்த வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவா மாம்சமாக வெளிப்படுறார். அந்த இயேசு இப்ப ஆவியாகி பரத்துக்கு போயிட்டாரு. ஆல்ரெடி அவர் யார் தான்? ஆவியாயிருக்கிற வார்த்தையாகிய தேவன் தான். ஆதியிலே எப்படி இருந்தார்? ஆவியாயிருக்கிற வார்த்தையாகிய மணவாளன் தான் அவர். அதுதான் எப்படி வருது? முதலாவது மனுக்குலத்துக்கு வெளிப்படும் போது முதலாவது சத்தமா தன்னை சவுண்டா வெளிப்படுற, சத்தம் சொல்றோம்ல, பேசுறது, நான் பேசுறது கேட்குது இல்லை உங்களுக்கு, இந்த மாதிரி சத்தமா வெளிப்படுத்தி, பின்பு வார்த்தையா கொடுத்து, பின்பு மாம்சத்தில் வெளிப்பட்டு, பின்பு ஆவியா இருக்கிற கர்த்தரா இப்ப இருக்கிறார். சரியா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நான் ஆல்பாவும் ஒமேகாவும்னா ஐ ஆம் த ஆலபென்டோ, வார்த்தையாகி தேவன், சத்தம். நான் ஆதியும் அந்தமும் அப்படின்னா நான் வார்த்தையாகிய தேவன், தேவனாய் இருந்தவர் நான் தாங்கிறார். நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். இப்ப இயேசுவா இம்மானுவேலா இருக்கிறவரும் நான் தான். சரியா? இது மெசியானிக் பீரியட். அதனால எபிரேயரின் தேவனாக இருக்கும்போது இருந்தவரும், இஸ்ரவேலின் தேவனாக கோத்திரபிதாக்களுடைய காலத்தில் இருந்தவரும், ரட்சிப்பின் தேவனாக புதிய ஏற்பாட்டு காலத்துல இப்ப இருக்கிறவரும் ஒரே கர்த்தர் தான். அவர் தான் ஆவியா இருக்கிற வார்த்தையாகிய தேவன். ஆவியா இருக்கிற வார்த்தையாகிய தேவன். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே வெளிப்படுத்தல் 19 வாசிக்கணும்ல. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது அதுல அது வரும் 19 அதிகாரத்தில். சரியா? அப்போ இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாசிங்க. யாத்ராம 24:17 வாசி. யாத்ராம 24:17. மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது. ஆமென். இப்ப இந்த பீரியட் எப்ராயிக் பீரியட். சவுண்ட், சத்தமாக தான் ஆண்டவர் வெளிப்பட்டு இருக்காரு. இப்பதான் அவங்களுக்கு ஒரு காட்சி கொடுக்கிறாரு. இதை பாக்குறாங்க. மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேலுடைய பார்வைக்கு எப்படி இருக்கு? இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல இருக்கு. சரியா? சவுண்ட் இது எப்ராயிக் பீரியட் சவுண்டு. இப்பதான் அவங்க பாக்குறாங்க கர்த்தரை ஒரு கூட்டமா முகமுகமா பாக்குறாங்க. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? பட்சிக்கிற அக்னி போல இருக்கு. இப்போ இதே எபிரேயத்துல நம்ம பார்த்தா கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சிடும் நமக்கு. யாத்திராம 24:17 1, 2, 3வது 4வது 5வது வார்த்தை அதுதான் பட்சி. யாவே யாவே லைக் ஏ ஃபயர், பட்சிக்கிற அக்னியை போல இருந்தது அப்படிங்கிறது
எபிரேயத்துல அது கிளியரா இருக்கு. எபிரேயத்துல வந்து கர்த்தர்ங்கிற வார்த்தை இருக்கு, தமிழ்ல அது இல்லை. மலையில் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி அப்படின்னு தான் வருது தமிழ்ல. இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல இருந்தது. ஆனா எபிரேயத்துல அந்த வார்த்தைக்கு பட்சிக்கிற அக்னி போல அப்படிங்கிற வார்த்தைக்கு பக்கத்துல கர்த்தர், யோதுகே வாவுகே, கர்த்தர்ங்கிற வார்த்தை தான் இருக்கு. கர்த்தர் பட்சிக்கிற அக்னியை போல அப்படிங்கிறது இருக்கு. 3 வார்த்தை 11 எழுத்துல இருக்கு. அப்ப நமக்கு புரியணும், பட்சிக்கிற அக்னி, பட்சிக்கிற அக்னி யாரு? மணவாளன் தான் பட்சிக்கிற அக்னி. எழுதிங்க, முக்கியமான காரியம். 11 எழுத்துல ஏன் வச்சிருக்கிறாருன்னா, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டுல பவுல் எழுதுறாரு. இங்க இந்த இஸ்ரவேல் புத்தருடைய பார்வைக்கு பட்சிக்கிற அக்னியை போல கர்த்தர் தெரிகிறாரு. தெரிகிறவரு புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தாவி பெற்ற உங்களுக்கு எனக்கும் படிக்க முடியாது எழுதி வச்சிருக்கிறாரு. 11 எழுத்துல கர்த்தர் அக்னி, பட்சிக்கிற அக்னியை போலங்கிற வார்த்தை 3 வார்த்தை, 3வது 4வது 5வது வார்த்தை. இந்த வசனத்துல எபிரேயத்துல 3 4 5வது வார்த்தை, 3 வார்த்தை 11 எழுத்து. அப்போ பட்சிக்கிற அக்னி யாரு? மணவாளனே பட்சிக்கிற அக்னி. இந்த 3 வார்த்தைக்கும் நம்ம ஆர்டினல் கார்டினல் போடணும். சரியா? ஆர்டினல் கார்டினல் போட்டோம்னா இந்த கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு அடுத்து பட்சிக்கிற அக்னியை போல அப்படிங்கிற வார்த்தைக்கு போட்டீங்கன்னா அதுக்கு மட்டும் போடுங்க. காஃப் 11வது எழுத்து, ஆலஃப் முதல் எழுத்து, ஷீன் 21 அடுத்த வார்த்தை, ஆலஃப் முதல் எழுத்து, காஃப் 11வது எழுத்து, லேமட் 12வது எழுத்து, டவ் 22வது எழுத்து. இதுக்கு ஆர்டினல் போடுங்க. 2 வார்த்தை 7 எழுத்து, பட்சிக்கிற அக்னியை போல அப்படிங்கிறது அந்த 2 வார்த்தை. காஃப், ஆலஃப், ஷின். 11வது லெட்டர், 1வது லெட்டர், 21வது லெட்டர். ஆலஃப், காஃப், லேமட், டவ். 1வது லெட்டர், 11வது லெட்டர், 12வது லெட்டர், 22வது லெட்டர். கார்டில் போட்டு 2 வார்த்தைக்கு கூட்டுங்க. போடுங்க. ஐயா ஒரு டவுட், 3 வேர்டு 11 லெட்டர்னு சொன்னீங்க. 3 வேர்டு 3 வார்த்தை 11 லெட்டர்னு சொன்னீங்களா? 2 ஆமா வார்த்தை ஆமா 3 வார்த்தைங்கிறது தான் கர்த்தர் பட்சிக்கிற அக்னியை போலங்கிறது தான் 3 வார்த்தை. இங்க நம்ம பாக்குறது சத்தியத்துக்காக இப்படி பாக்குறோம், பிரிச்சு பாக்குறோம். இந்த 2 வார்த்தை கர்த்தர்ங்கிற வார்த்தையை விட்டுட்டு பட்சிக்கிற அக்னியை போல அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் பாருங்க. அந்த அந்த வார்த்தைக்கு தான் பார்த்துருக்குறோம். கர்த்தர்னா யோதுகே வாவுகே 26 26 52 வரும். அந்த வார்த்தையை விட்டுட்டு இந்த 2க்கு போடுங்க. போடுங்க. ஐயா சொல்லவா? சொல்லுங்க சிஸ்டர்.
ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு ஆர்டினல் 33, கார்டினல் 321, ம் டோட்டல் 354. ம் சிங்கிள் வேல்யூ 6 சிங்கிள் ம் டு சிங்கிள். ரெண்டாவது வேர்டுக்கு ஆர்டினல் 46, கார்டினல் 451, டோட்டல் 497, சிங்கிள் டு சிங்கிள் 10. ஆமா சரியா. ஓ கூட்டிருங்க, ரெண்டையும் கூட்டிருங்க. ஆர்டினல் 354 கார்டினல் 497 ரெண்டு வார்த்தைக்கு உள்ளதையும் கூட்டிருங்க. அதாவது மொத்தமா கூட கூட்டிருங்க. 354 497 ரெண்டையும் கூட்டிருங்க. எவ்வளவு வருது? 851 வருதா? அதை பிரேக் பண்ணுங்க. 611 + 26 + 214. 611 + 26 + 214. 611 தோரா, 26 யாவே கர்த்தர், 214 ரூவாக் ஆவியானவர். எழுதிக்கிங்க, விளக்கம் எழுதிக்கிங்க. தோராவுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய கர்த்தரை தரிசிக்கும் போது அதே பட்சிக்கிற அக்கினியை பார்க்க முடியும். தோராவுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய கர்த்தரை தரிசிக்கும் போது அதே பட்சிக்கிற அக்கினியை பார்க்க முடியும். இங்க 24:17 அடுத்த பகுதி. இந்த வார்த்தைக்கு பார்த்துட்டோமா? பட்சிக்கிற அக்னியை போலங்கிறதுக்கு பார்த்துட்டோம். அடுத்த பகுதி, மலையில் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு, அப்படிங்கிறது அடுத்த பகுதி. சரியா? மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி. இப்போ கர்த்தர் எங்க காணப்படுறாரு? மலையினுடைய கொடுமுடியில காணப்படுறார். சரியா? மலையினுடைய கொடுமுடியில காணப்படுறாரு. அதுக்கு ஆடில் போட்டீங்கன்னா 1 2 3 4 5 5 வார்த்தை, 6ல இருந்து 10வது வார்த்தை வசனம் முடிகிற வரைக்கும் 6 7 8 9 10 கடைசி 5 வார்த்தை. அதுக்கு ஆடில் போட்டீங்கன்னா எழுதிக்கங்க. ஆர்டினல் போட்டு கூட்டினீங்கன்னா 1712. அதாவது ஆர்டினல் 226, ஆர்டினல் 1486. ஆர்டினல் 226, கார்டினல் 1486. ரெண்டையும் கூட்டிருங்க. 1712. 1712 அதை பிரேக் பண்ணுங்க. 1712 பிரேக் பண்ணீங்கன்னா 989 989 பிளஸ் 37 37 2 37
பிளஸ் 38 பிளஸ் 611 989 சிலுவை பலி பெரஷித். ஒரு 37 ஏசுன்னு போட்டுங்க பிராக்கெட்ல ரெட்ஷிப்பு. இன்னொரு 37 நித்திய ஜீவன் இம்மானுவேல், இம்மானுவேலை குறிக்குது. 38ங்கிறது மணவாளனை குறிக்குது. பிளஸ் 611ங்கிறது தோராவை குறிக்குது. 989 பிளஸ் 37 பிளஸ் 37 பிளஸ் 38 பிளஸ் 611 கூட்டினீங்கன்னா 1712 வந்துடும். அப்போ மலையின் கொடுமுடியிலே இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு முன்பாக, கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு முன்பாக அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை. அதுக்கு நமக்கு என்னதை காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நமக்கு பார்க்கறதுக்கு நீங்க இதுக்கு ஆடில் சிங்கிள் போட்டீங்கன்னா அந்த வார்த்தைக்கு 37 வரும். ஆடில் சிங்கிள் 37 ரட்சிப்பு நித்திய ஜீவனை தான் நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு காண்பிக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை, அடுத்த பகுதி நித்திய ஜீவன். ரட்சிப்பும் நித்திய ஜீவனும், பாவம் மன்னிப்பும் நித்திய ஜீவனம். ரட்சிப்பு நித்திய ஜீவன் தான் நமக்கு பார்க்கறது காண்பிக்கிறார். இயேசுவை இம்மானுவேலை பார்க்கணும். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நீங்கள் நானும் இயேசுவை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படணும். இம்மானுவேலை நோக்கி பார்த்து அவர் இருக்கிற பிரகாரம் ஆவிக்குரிய தகுதி அடைய சத்தியத்தை கைக்கொள்ளணும். சரியா? ஓகே, இந்த வசனத்துல அவ்வளவுதான். கிளியரா? அதில் புரிஞ்சு கொள்ளுங்க. ஆடில் இதெல்லாம் புரியுதோ இல்லையோ, உள்ள இருக்கிற விஷயம் புரியணும். அதுக்காக தான் கர்த்தர் எழுதி கொடுத்துருக்காரு வேதத்தை. மாறாம இருக்க முடியாது, கணக்கில் எழுதி கொடுத்துருக்காரு. ஏன்? துப்புரவாகவும் தேவனுடைய சமூகத்திலே தேவனால் அருளப்பட்ட பிரகாரம் பேசுறதுக்காக தான் கொடுத்துருக்கு. துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரம் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில தைரியமா பேசலாம். ஏன்னா இது நம்முடைய வியாக்கியானம் கிடையாது, நம்முடைய சொந்த கருத்து கிடையாது. வேதத்துல அவர் என்ன எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதை தான் சொல்றோம். அப்போ நம்ம யார் வேணாலும் ஆராய்ஞ்சு பார்த்துக்கங்க. இதான் இருக்கு. நம்முடைய கருத்து சொன்னா நாளைக்கு மாத்தி சொல்ற மாதிரி வரும். ஆனா இருக்கிறத சொன்னோம்னா இன்னும் 40 வருஷம் கழிச்சு சொன்னாலும் இதே தான். சரியா? அதுக்காக தான் வேதத்தை அருளப்பட்ட பிரகாரம் பேசிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. எல்லாருடைய ரத்த பலிக்கு நம்ம நீங்களா இருக்கலாம். அது ஒரு காரியம். நியாய தீர்ப்புக்கும் கர்த்தரை பற்றி சரியாய் பேசும்போது நியாய தீர்ப்புக்கும் தப்பித்துக் கொள்ளலாம். ஏன் சொல்றாரு? அநேகரை அதிக ஆக்கினை அடைவோம் என்று அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக அப்படின்னு. வேதத்தை பத்தி போதிக்கிறவங்க கர்த்தரை பற்றி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அதிக ஆக்கினை உண்டு. அதான் வேதத்தை எப்படி போதிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த கற்பனைகளை எல்லாவற்றையும் கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். இந்த கற்பனை எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாவது அப்படி மீறி அவ்விதமாய் ஜனங்களுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவனா இருப்பான். அந்த கற்பனைகளை எப்படி போதிக்க சொல்றாரு? கை கொண்டு அறிந்து கை கொண்டு அதை பிறருக்கு போதிக்கணும். சரியா? அப்போ இதுல இருக்கிற காரியம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். பட்சிக்கிற அக்கினியை போல அப்படின்னா 11 எழுத்துல மணவாளன் தான் பட்சிக்கிற அக்கினி அப்படிங்கிறத ஒரு காரியம் பார்த்தோம். அவருடைய வேதத்திலே அவரை அதே பட்சிக்கிற அக்கினியாக ஆவியா இருக்கிற கர்த்தரை அவருடைய வேதத்தில் தரிசிக்க முடியும்.
சரியா? அதுதான் ஒரு முக்கியமான காரியம். அடுத்தது, இஸ்ரவேல் புத்திரர் மலையின் கொடுமுடியிலே அவரை தரிசித்தார்கள். சரியா? நமக்கு நம்ம எதை பார்க்கணும்? ரட்சிப்பை நித்திய ஜீவனை நோக்கி பார்க்கணும். இயேசு இம்மானுவேலை நோக்கி பார்க்கணும். அவர் சிலுவையில் நமக்காக பலியானதை நோக்கி பார்த்து, அவர் கொடுக்கிற ரட்சிப்பு, அவர் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை பார்க்கணும். அவருடைய தோரா வேதத்தை பார்க்கணும். மணவாளனை பார்க்கணும். ஒரே ஒரு சொந்தம் தான் என் ஆத்துமால அடிச்சு சொல்லலாம். எப்ரேயம் படிச்சுட்டோம்னா, ஆத்துமால நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம், நம்ம சொத்து பத்து, மனைவி, பிள்ளை, தாய் தகப்பன் யாருமே கிடையாது. ஆத்மாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் யார் தெரியுமா? சிருஷ்டிகர் கர்த்தர் தான். கர்த்தராகிய ஆவியா இருக்கிற கர்த்தர் மணவாளன் தான் சொந்தம். அதான் முழு வேதத்துக்கும் நம்ம ஒரு கீ மாதிரி எடுத்தோம்னா இந்த வசனம் தான். ஏசாயா 54:5 வாசிங்க. ஏசாயா 54:5 யாராவது வாசிங்க. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஆமென். இது நம்ம தமிழ்ல படிக்கும்போது நம்ம எல்லாம் ஒரே மீனிங் எடுத்துருவோம். இதுல உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். இந்த சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார்ங்கிறது ஆண்பால் ஒருமை சொல்ல இருக்கு. திருத்துவத்துல ஒருவரை குறிக்குது. சரியா? இந்த வசனத்துக்கு நீங்க போட்டீங்கன்னா 37 வந்துடும், 74:11 வந்துடும். அப்ப யார் தான் நம்முடைய நாயகர்? ஆத்மாவுடைய புருஷன் யாரு? மணவாளன் தான். அவர் தான் சேனைகளின் கர்த்தர், அவர் தான் இஸ்ரவேலின் பரிசுத்தர், அவர் தான் மீட்பர், அவர் தான் சர்வ பூமிக்கும் தேவன். அவர் யாரு? அவர் மணவாளன். ஆத்மாவுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவர் தான். அவர் தான் ரட்சிப்பையும் கொடுக்க முடியும், அவர் தான் நித்திய ஜீவனையும் கொடுக்க முடியும். நம்முடைய நாசியில சுவாசத்தை கொடுத்தவரும் அவர் தான். நம்ம இந்த பூமிக்கு நம்மளை மண்ணா இருந்து நம்மளை உருவாக்கி ஆவிக்குரிய சரீரத்தையும் மாம்ச சரீரத்தையும் கொடுத்தவரும் அவர் தான். அதனால இந்த பூமியில அழிந்து போகிற பொண்ணு பொருள் மற்றதை நம்ம தேடுறதை காட்டிலும் நித்தியமா இருக்கிற அழியாத அவரை தேடுறது தான் நமக்கு ஆதாயம், லாபம். நமக்கு நித்தியமா இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில வேணா இந்த சரீரத்துக்குரியதை அனுபவிக்கலாம். ஆனா என்றென்றைக்கும் நமக்கு லாபம்னு நீங்க பாத்தீங்கன்னா அவரை சுதந்திரிக்கிறது தான் நமக்கு லாபம். பழைய ஏற்பாட்டுல அவங்க சுதந்திரிக்க கொடுத்தது கானான் தேசம். இங்க புதிய ஏற்பாட்டுல நீங்களும் நானும் சுதந்திரிக்க கர்த்தர் கொடுத்தது அவரை தான் சுதந்திரிக்க. நம்ம சுதந்திரிக்கக்கூடியது அவர் தான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ நம்ம இங்க இருந்து பரலோகம் போயிட்டோம்னா இங்க இருந்து அமெரிக்கா போய் வாழ்றது ஒரு கனவா இருக்கா? பூமியில நிறைய பேருக்கு ஒரு கனவு, இங்க இருந்து அமெரிக்கால போய் வாழ்ந்தா, ஐரோப்பால போய் இங்கிலாந்துல போய் வாழ்றது ஒரு கனவா இருக்கும். அதை என்னமோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதை அடைஞ்சிட்டா. அதே மாதிரிதான் நினைக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவங்க. நம்ம நித்தியத்துல போய் வாழ்றத இங்க இருந்து எப்படி பூமியில இருந்து எப்படி அமெரிக்கா போய் வாழ்றது ஒரு சொர்க்க வாழ்க்கை மாதிரி நினைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி இங்க இருந்து போய் அங்க வாழ்றது அப்படிதான் நினைக்கிறாங்க. அது மகா தவறு. நாம கர்த்தரை தான் சுதந்திரிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல பவுல் தெளிவாளர், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். கர்த்தர் தான் நம்ம சுதந்திரிக்கக்கூடியது. கர்த்தர் தான். அவருக்குள்ளதான் நித்தியத்துல வாழ போறோம். அங்க போய் நம்ம ஒரு பெரிய தேசத்தை போய் சீட்டு போட்டு உட்கார்ந்து அடிமைகளை அரசாள்ற மாதிரி அந்த மாதிரி இல்லை. தயவுசெய்து அந்த மாதிரி நினைக்காதீங்க. அந்த மாதிரி இல்லை. சதா காலங்கள்ல அரசாளுவோன்னு புதிய ஏற்பாட்டுல நமக்கு வெளிப்படுத்த 22 எழுதப்பட்டிருக்குதுலாம் என்னன்னு ரியலா நம்ம அங்க போகும்போது தான் நமக்கு தெரியும். அதை குறித்து விரிவா தேவன் நமக்கு விளக்கி காண்பிக்கல. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் என்ன நினைச்சிடுறாங்க, கிறிஸ்தவத்துல மக்கள் என்ன நினைச்சிடுறாங்க, அப்படியே நம்ம அங்க போயிட்டு சந்தோஷமா நம்ம
வாழ்வோம். அங்க ஒரு தேசத்துல போயிட்டு சீட்டு போட்டு இங்க பூமியில எப்படி ஹால் ஒரு வீட்டுல ஒரு செட்டப்ல வாழ்றோம்ல, இதே மாதிரி அங்க வாழ்வோம் போல் தெரியுது. இந்த சரீரத்துக்குரிய எதுவுமே அதுக்கு செட் ஆகாது. இந்த மாம்ச சரீரத்துக்குரிய இங்க இருக்கிற இந்த மூளை, இந்த மாம்ச கண்கள், இதுக்கு எல்லாம் விட்டமின் மினரல் ஊறுபட்ட விஷயம் இங்க தேவை இந்த சரீரத்துக்கு. இதெல்லாம் அங்க எதுக்கு? அதெல்லாம் அங்க எங்க வச்சிருக்கிறாரு? அது காற்று இல்லாத உலகம், அது ஆத்மா சார்ந்த உலகம். அதனால நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த சரீரத்தோட அதை கம்பேர் பண்ணாதீங்க. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோட அதை கம்பேர் பண்ணாதீங்க. இந்த வாழ்க்கை மாதிரி அது கிடையாது. அப்ப நம்ம சுதந்திரிக்க வேண்டியது அவரை தான் சுதந்திரிக்க போறோம். அவருக்குள்ள போய் தான் இன்றைக்கு வாழ போகிறோம். ஒரே சரீரம், நித்தியத்தினுடைய ஆலயம், மைமீன் ஆலயம் அவருடைய சரீரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஆவிக்குரிய சரீரம் தான். அதற்குள்ளதான் நீங்கள் நானும் போய் வாசமா இருக்க போறோம். இப்ப தலையாகிய கிறிஸ்துவை சுதந்திரிக்கிறது தாங்க ஆசீர்வாதம். நீங்க இதுல உபாகமத்துல வாசிப்பீங்க, 1000 மடங்கு அவர்களை ஆசீர்வதிப்பார்னு வாசிப்பீங்களா ஒரு வசனம்? அதுக்கு போய் போட்டீங்கனாலே மணவாளன் மணவாட்டியை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தான். 1000 மடங்குன்னா அம்பானியை விட ஆசீர்வதிப்பாரு, டாட்டாவை விட நம்மளை பெருசா ஆசீர்வதிப்பார், அப்படி இல்லை. 1000 மடங்கு நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னா அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். மணவாளன் மணவாட்டி அவரை தலையாக வச்சு நம்மளை சரீரமா ஆசீர்வதிக்கிறார் இல்லையா, அந்த ஆசீர்வாதம் தான் சொல்லப்படுது. அதனால நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இவரை தான் நம்ம சுதந்திரிக்கணும். இவரை விட்டுட்டு மீதி நம்ம திரளான எதை சம்பாதிச்சாலும் அது நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனை தருமான்னு கேட்டா ஒருபோதும் தராது. அதனால இந்த இடத்துல நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும். அதனாலதான் ஊழியம் திரளா செய்யலாம். அன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஊழியம் திரளா செய்யறோம்னு சொல்லிட்டு கர்த்தருக்காக செய்யறேன்னு கர்த்தரை விட்டுட்டா, தலையாகி கர்த்தரை விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டம். கர்த்தரோடு கூட இருந்து செய்யற ஊழியம் தான் நமக்கு ஆத்மாவுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். அவரை விட்டுட்டு நம்ம திரளா அவருக்காக ஓடுறோம்னு என்னத்தை ஆதாயப்படுத்தினாலும் என்ன இல்லை, நம்முடைய ஆத்மாவுக்கு அது ஜீவன் இல்லை. சரியா? இப்ப யாத்ராமம் 25:8 வாசி. 25:8 வாசி. ஐயா, யாத்ராகமம் 25:8 தானே? ம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ம். அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களா. இது எங்க வச்சு சொல்லல, ஆனான்ல எகிப்துல இருந்து கிளம்பும்போது சொல்லல. எகிப்துல இருந்து கிளம்பும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை, நமக்கும் சொல்லல. நமக்கும் ரட்சிக்கப்பட்டு உள்ள வரும்போது நமக்கு நிறைய விஷயம் தெரியாது. பாருங்களேன், தெரியாது. ஜீவனுக்கு போற வாசல் வழி எடுக்க நெருக்கமா இருக்கும். நிறைய விஷயம் நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களும் நம்ம இப்ப அவருடைய நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவோம். இதெல்லாம் நம்ம ரட்சிக்கப்படும் போது நமக்கு தெரியுமான்னு கேட்டா நிறைய விஷயம் நமக்கு தெரியாது. சரியா? அவருக்கு பரிசுத்த ஆலயமா நம்ம வாழணும், பேசிக்கானது தெரியும். ரட்சிக்கப்பட்டு வார்த்தையை கை கொண்டா நித்தியத்துக்கு போயிடலாம். இப்படி பேசிக்கான அனுபவத்தோட தான் வருவோம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ண நாம ஒரு பரிசுத்த ஆலயமா இருக்கணுங்கிறது நமக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சரியா? இப்ப அவர்கள் நடுவே வாசம் பண்றதுக்கு சொல்ற ஆண்டவர் விரும்புறார். இந்த ஆலயத்தை மட்டும், ஆசரிப்பு கூடாரத்தை மட்டும் ஆண்டவர் உண்டாக்கலன்னு சொன்னா அவ்வளவு பேரையும் கானான் கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும். கானான் கூட்டு போயிருந்திருக்க வேண்டியிருக்கும். யாருடைய சுவாபமும் மாறாது. யாருடைய சுவாபமும் மாறாது. ஏன்னா இங்க ஆண்டவர் ஒரு
அடிமைகளா இருந்த ஜனங்களை பழக்கப்படுத்துறார். அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் யாரும் கட்டளையிட்டது இல்லை. அடிமையா வேலை வாங்குவாங்க, எகிப்துல சோறு போடுவாங்க, வேற எந்த சுதந்திரமும் கிடையாது. இங்க மோசையும் ஆரோனையும் கொண்டு நிறைய பரிசுத்த கட்டளைகளை சொல்லும்போது இங்க கேட்கறதுக்கு, அதை கை கொள்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஜனங்களுக்கு கசப்பா இருக்கு. என்னடா, நம்மளை எகிப்துல யாரும் இப்படிலாம் ரூல் பண்ணலையே, எகிப்துல யாரும் இப்படி சொன்னது இல்லையே, இங்க என்ன நம்மளோட கூட இருந்த நம்ம கூட ஒண்ணா மண்ணா இருந்த மோசே ஆரோன்ல என்ன இப்படி நமக்கு நம்மளை ரூல் பண்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை மேல கசப்பா இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் சொல்றாரா. அது ஹீப்ரோல போய் பார்க்கும்போது நமக்கு கிளியரா இருக்கும். இப்போ புதிய ஏற்பாட்டில் இதே சத்தியத்துக்கு நம்ம வரும்போது, புதிய ஏற்பாட்டில் அவர் நம்ம நடுவே வாசம் பண்ண நம்ம பரிசுத்த ஸ்தலமா இருக்கணும்னு சொன்னா, அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, பவுல் தெளிவா எழுதுறாரு. அப்போ அவர் நம்ம இடத்துல உலாவணும்னா அவருடைய ஆவியானவர் உலாவனா தான் நம்ம முடியும். அதுக்கு நம்ம பரிசுத்த ஆலயமா இருக்கணும். அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவனே அல்ல. நிறைய கேட்பாங்க, அபிஷேகம் பண்ணணுமா, மூலிகை ஞானஸ்நானம் எடுக்கணுமா, அதெல்லாம் தேவையில்லாத தர்க்கம். வேதம் நமக்கு கிளியரா சொல்லுது, அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவனே அல்ல. அப்ப அவருடைய ஆவியை நிச்சயமா பெறணும். தேவன் நம்முடைய பரிசுத்த ஆலயமாக நம்ம ஏற்றுக்கொண்டு உலாவணும்னு சொன்னா அவருடைய ஆவியை பெற்றாதான் முடியும். அவருடைய ஆவியை பெற்றாதான் நமக்கு சுவாபம் மாற ஆரம்பிக்கும். இல்லைன்னா நம்முடைய சுயம்தான் நம்மளை மேற்கொள்ளும். நம்முடைய சுயம் நம்மளை என்ன பண்ணாது, ஒருபோதும் நம்முடைய சுவாபத்தை மாற்றவே விடாது. மாற்றுறதுக்கு அது பிடிக்காது. இந்த மாம்சம் இந்த எண்ணத்தை விரும்பும்னு சொன்னா, இந்த உலகத்துல எப்படி வாழலாம், இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி அனுபவிக்கலாம், இதற்குரிய காரியத்தை தான் இந்த மாம்சம் சிந்திக்குமே தவிர ஆத்மாக்குரியதை ஒருபோதும் இந்த சரீரம் தேடாது. இந்த மாம்சமோ மாம்ச சிந்தையோ நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நித்தியத்துக்குரியதை ஆத்மாக்குரியதை தேடாது. அதனாலதான் மாம்ச சிந்தை நமக்கு மரணம்னு எழுதி கொடுத்து ஆவிக்குரிய சிந்தையில பழக்கப்பட சொல்றாரு. ஆவிக்குரிய சிந்தையில பழகி அதுல வளர்ந்து வேறுண்டி ஜெயிச்சு அப்பதான் இந்த மாம்ச சிந்தை குறுகி போகும். சரியா? அதனால அவருடைய ஆவியை பெறணும், கண்டிப்பா பெறணும். இந்த வார்த்தைக்கு நம்ம எபிரேயத்துல பார்த்தோம்னா, அஞ்சு வார்த்தை 21 எழுத்துல கொடுத்திருக்கிறாரு. சரியா? நான் அவர்கள் நடுவே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக அப்படிங்கிறது 5 வார்த்தை 21 எழுத்துல கொடுத்திருக்கிறார். இதுல முதல் 3 வார்த்தை ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை, எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக அப்படிங்கிறது தான் முதல் 3 வார்த்தை. எழுதிங்க, முதல் 3 வார்த்தை எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாகிறது. அதுக்கு ஆடில் போட்டோம்னா முதல் 3 வார்த்தைக்கு 128 ஆடினல். எழுதிக்க, 128 ஆடினல். ஆடினல் 866 காடினல். 128 866 ரெண்டையும் கூட்டிருங்க. நூத்தி 28 866 கூட்டிங்கன்னா எவ்வளவு வருது? 994. 994. அதை பிரேக் பண்ணுங்க. 994 பிரேக் பண்ணுங்க. 534 பிளஸ் 386 386 பிளஸ் 74. 534 ஹெப்ராயிக், 386 ரபானிகள், 74 மெசியானிக். 534ங்கிறது எல்பத்தேல்.
ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாகனா எல்பத்தேலாம் நம்ம மாறணும். எல்பத்தேல் தேவனுடைய வீடாக நாம மாறணும். 386 யெஷுவா, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கணும். 74 386க்கு அதுக்கப்புறம் 74 37 37ன்னு பிராக்கெட்ல போட்டுக்கங்க. ரட்சிப்பு பிளஸ் நித்திய ஜீவன். ரட்சிப்பு நித்திய ஜீவனம் இதுதான் நமக்கு சொல்றார். இப்போ பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்கள்னா நம்ம ரட்சிப்பு நித்திய ஜீவனையும் உடையவர்களா இருக்கணும். எல்பத்தேலா மாறணும். இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். இப்போ இந்த ஆர்டினல் கார்டினல் வேல்யூ சொன்னோம் இல்லையா, 128 866, இந்த 3 வார்த்தைக்குள்ள ஆர்டினல் கார்டினலை சிங்கிளா கூட்டிங்கன்னா, ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் போட்டிங்கன்னா 29 29 எழுதிக்கங்க. 29 29 அப்படின்னா அவர் ஒரு 29 ஆதியாகமம் 1:1 இருக்கிற மணவாளன் அவர். இன்னொரு 29 ரெபேக்கா மணவாட்டியா மாறணும். அவர் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாகனா அவர் மணவாளன், நம்ம மணவாட்டியா மாறணும், மணவாட்டியா இருக்கணும். அதுதான் அவர் சொல்ல வர்ற காரியம். அவர்களுக்கு சம்பவம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர்களுக்கு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க சொல்ற ஒரு காரியம் சம்பவம். அதுல இருந்து நமக்கு சத்தியம். விதத்தை மேலோட்டமா படிச்சீங்கன்னா சம்பவம், ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவுக்கு இருக்கிற சத்தியம். ஆராய்ந்து பார்த்து அதை புசிச்சிங்கன்னா ஆவியில பலன், ஆத்மாவில அறிவு, சரீரத்திலே கனி. சம்பவத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணீங்கன்னா உங்க சுவாபம் மாறவே மாறாது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. பெரிய எழுத்த எழுதி வீட்டில் கூட போர்டு போட்டு மாட்டிக்கிங்க. நீங்க சம்பவத்தை படிச்சு வேதத்தை மனப்பாடம் பண்ணீங்கன்னா 50 வருஷம் நீங்க விசுவாசியா இருந்தாலும் உங்க சுவாபம் மாறாது. சத்தியத்தை அறிஞ்சு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நாள்தோறும் ஒப்பு கொடுக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும். ஜெயங்கொள்ற வரைக்கும், வருக வரைக்கும் மனம் திரும்பணும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படிங்கிறது நீங்க ஞானஸ்நானம் எடுத்து பாவம் போக கழுவப்படுற மாதிரி ஒரே தடவை நடக்கிற காரியம் அல்ல. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறதுங்கிறது ஒவ்வொரு இமைப்பொழுதும் நம்மை உயிர்த்தாராய்ந்து பார்த்து விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு ஜீவனுள்ள பலியாக, உலகத்திலே ஜீவனுள்ள சாட்சியாக நாம் வாழுகிற காரியம். பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தப்படுகிற மிருகம் மரிச்சிருச்சு, ஒவ்வொன்றும் மரிச்சிரும். புதிய ஏற்பாட்டில் நாம ஜீவனுள்ள பலியா செலுத்தணும். நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், நீங்களும் நானும் ஜீவிக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம், பலி செலுத்துறோம். ஆனால் அந்த பலி உயிரோடு இருக்குது. நம்மை நாமே ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறோம், ஆனால் மரிச்சிடல, உயிரோடு இருக்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவன், ஆத்ம மணவாளன், நம்ம ஆத்ம மணவாட்டியா இருக்கிறோம். இந்த அனுபவத்தில் தான் வரணும். ஜீவனுள்ள பலி செலுத்தி நம்மை நாமே பழையவைகளை களைந்து போட்டு புதியவைகளை நோக்கி ஒவ்வொரு நாளும் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது, முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். இது ஒவ்வொரு நாளும் நடக்கணும். அதுதான் பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக அப்படிங்கிறது அந்த பின்னணியத்தில் தான் கொண்டு வர்றார். சரி, இதை முடிச்சிடலாம், டைம் ஆச்சு. சிங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைக்கு 3 வார்த்தைக்கும் சிங்கிள் போட்டிங்கன்னா 47 38, 47 சிங்கிள், 38 கீழே. 47 38 கூட்டிருங்க, 85. 85 பிரேக் பண்ணிருங்க. 74 + 11 சிங்கிள் வேல்யூ. 47 38 85 கூட்டிருங்க, பிரேக் பண்ணுங்க. 74 அவர், 11 நாம். அப்போ அவருக்கு நம்ம மனவாட்டியா மாறணும். அதான் பரிசுத்த ஸ்தலமாக நம்ம காணப்படுற காரியம். சரியா? அந்த சிங்கிள் டு சிங்கிள் போட்டிங்கன்னா 11 11, ஒரு 11 அவர், இன்னொரு 11 நாம. அவருடைய ஒரு 11 அவர், அவருடைய பரிசுத்த ஸ்தலம் அவர் தான். இன்னொரு 11 நாம
சிலுவையில் நாம் அறையப்பட்டால் தான் நம்ம பரிசுத்த ஆலயத்தை உருவாக்க முடியும். நல்லா எழுதி கொள்ளுங்க. நோட்ல எழுதுறீங்களோ இல்லையோ, மனசுல பதிச்சுக்கங்க. ஒரு 11 அவர் தான் அவருடைய பரிசுத்த ஸ்தலம். இன்னொரு 11 நாம சிலுவையில நம்மை நாமே அடிக்க ஒப்பு கொடுத்தால்தான் இந்த ஆலயத்தை கட்ட முடியும். பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்கள்னு சொன்னார் இல்லையா, அதை கட்டணும்னா நம்மை நாமே சிலுவையில் அறையப்பட நாம தான் ஒப்பு கொடுக்கணும். வேற யாரும் நம்ம நடத்துற ஊழியக்காரர் சிலுவையில் உங்களை எடுத்து அடிக்க மாட்டார். அவங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்தின விசுவாசியோ பரிசுத்தவான்களோ உங்களை எடுத்து உங்க சுவாபத்தை எடுத்து பழைய சுவாபத்தை மாற்றி புதுசாலாம் அவங்க மாற்ற மாட்டாங்க. நீங்க தான் மாறணும். நீங்க தான் உங்க ஜென்ம சரீரத்தை சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தாதான் அவருக்கு இந்த பரிசுத்த ஆலயமாக நம்ம மாற முடியும். இந்த பரிசுத்த ஆலயத்தை நம்ம உருவாக்க முடியும், கட்ட முடியும். இதோட நிறுத்திக்கலாம். மீதி அடுத்த கிளாஸ்ல. ஐயா தீர்க்கதரிசியா ஜாப் பண்ணுங்க. ஏன் முடிச்சிடலாம். ராஜியா சோதர கர்த்தாவே, சோதராஜா, சோதரம் ஆண்டவரே, எங்களை அருமையா நிச்சயம் நல்ல பிதாவே, இந்த நடவடிக்கைக்காக முத்திவைக்கிற ஆண்டவரே, சோதரி ராஜா, இந்த ஆசிரியப்பட்ட அந்த நாளும் ராஜா, தேவரமுடைய கற்றுக்க முடியாக ஆம் கத்தை மட்டாய் ராஜா ஆசிரியர் மறைத்து ராஜா, நீ வெளிப்பட்ட வார்த்தைகளுக்கு ராஜா கொடாவுடைய ஆசோதர சான்றரே, ஆம் கர்த்தாவே, யாத்ராமம் 25 40 அர்த்தமும் ஆம் கர்த்தாவே, சோதராஜா, இப்படியாய் இதனுடைய காரியமாக ஆம் கர்த்தாவே, இந்த நாளும் கர்த்தம் வார்த்தைகளால் கட்ட தேற்று நேரிச்சா அதோடைய யாத்திராவும் 26 ஆம் கர்த்தாவே, ராஜரை கொடுத்தீரே, அதற்காக கொடாவுடைய ஆசோதனை அந்தபடிய கர்த்தாவே, இந்த நாளும் ஆம் கர்த்தாவே, ஏசாயா 54:5 அதனுடைய அர்த்தங்களை கொடுத்து அதனுடைய கர்த்தாவே மறைவான ரகசியங்களை அறிவித்து கொடுத்ததற்கு ராஜன் கொடாவுடைய ஆசோதனை அப்பா எவரி மூலமாக அப்பாவும் பற்றி கேட்ட மனவளை பற்றி கேட்ட அறிவிலே நாங்கள் வளர்ந்து வரும்படியாக இம்மொட்டாய் எங்களை பாராட்ட பிரதான கிருபராஜனே கொடாவுடைய ஆசோதனை ஆம் கர்த்தாவே ராஜா, மலையில் உனக்கு காண்பிக்கிறபடியாக சொல்லும்போது ஆம் ராஜா, அந்த பரிசுத்த ஸ்தலமானது அப்பா கர்த்தா இஸ்ரவேலர்களுக்கு யூதருக்கோ அது ஒரு சம்பவமா காரியமாக காணப்படுது. ஆனால் எங்களுக்கோ ஆம் கர்த்தாவே எப்படிப்பட்ட காரியமா இருக்கு பார்க்கிறோம். ஆம் கர்த்தாவே ராஜா, அப்படியே ஜீவப்பலியாய் நான் ஒப்பு கொடுத்து பூர்ணமாய் அர்ப்பணித்து உமக்கென்று ஓடி உழைத்து படைத்து அப்பா அதுக்கு நான் ஜீவப்பலியாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார் ராஜா. இதோட காரியங்களை குறித்து மறைவான ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காய் ஆம் கர்த்தம் கூட ஓடி ஆசோதனை ஆம் கர்த்தா ஒவ்வொன்றும் என்னுடைய கர்த்தாவே விருப்பத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் முழு இரத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து அந்தபடியே கர்த்தாவே ராஜா, நாளுக்கு நாள் சீர்பட்டு மனாட்டிக்குரிய மைமேலத்தக்கபடியாக ஒவ்வொரு நாளும் ஆவிக்கிற வளர்ச்சி அடைவன் சொல்லி ஆம் கர்த்தா ஆலோசனை கொடுத்தீரே. அதற்காக கொடாவுடைய சோதனை பேருக்கு அல்ல, இந்த இன்னைக்கு உலகத்துள்ள கர்த்தா ஜனங்கள் அப்பா மட்டும் எல்லாம் கர்த்தா பேருக்காக வளர்ந்து விடுனாலே அப்பா அவர் ஒருபோதும் அடையாபடிக்கு போய்கொண்டிருக்காங்க ராஜா. ஆம் கர்த்தாவே ராஜா, மனவாட்டியாங்களோ ஆம் கர்த்த விசேஷமாக முன்னிருந்து முன்குறிக்கப்பட்டு அழைத்து ஆம் கர்த்த நீதிமனாக்கி மையப்படுத்தும்படியாக ஆம் கர்த்த ரோமர் 8:29-30 முடியாக அப்பா நீ அழைத்திருக்கேன் ராஜா. இப்படி அழைக்கப்பட்ட வார்த்தைகள் கேட்டபடியாக ஆம் கர்த்தாவே ராஜா, நாங்கள் உண்மையாக இன்னமும் பற்றி கொண்டு வளர்ந்து வருக. தொடர்ந்து வழிநடத்துங்க. இப்படி வார்த்தை ஆள்கட்டங்கள் ஆற்றினீர் தேற்றினீர் அரவணைத்து ராஜா. தொடர்ந்து கர்த்த ஆரம்ப முடியும் மட்டுமாக எந்த ஒரு நெட் ப்ராப்ளமோ இந்த டவர் ப்ராப்ளம் இல்லாபடிக்கு இம்மட்டாய் ராஜா கற்றுக்கொள்ள முடியாக எங்களுக்கு இறக்க சதிக்க நன்றியாப்பா. இவளை இந்த கால் விட்டு விடாபடிக்கு அது இதயத்தில் பயித்து கொண்டு வரி வரைக்கும் கெட்டவர்கள் ஆயத்தப்படுத்த இறக்க ராஜா. ஆம் கர்த்தாவே, இந்த கிளாஸ் நடத்தான பரிமாண தாசருக்கா ஜெயபிரண்டரே தாசுடைய ஆவியாத்திரை பலப்படுத்துங்க. ஆம் கர்த்தாவே, குடும்பத்தில் சகோதரி பிள்ளைகள் குடும்பங்களை ஆசிரிங்க அப்பா. குடும்பத்துக்கு ஏற்ற ஒவ்வொரையும் நீங்க மீட்டெடுக்கும் நிற்குமாண்டரே தொடர்ந்து நடத்துங்க. அவருடைய ஊழிய பாதையிலும் கையின் பிராசன தொழில் அனைத்திலும் பலத்த கரமாக குழந்தை காத்து அவசியங்க. ஆம் கத்து இம்மையிலும் மறுமையிலும் இந்த சால சம்பூர்ணம் நினைக்குமான்றேன். இதற்கான பங்குட்டான தாசர் பிள்ளைகள் கொடுத்த ஒவ்வொரையும் வேறு ஆசுராஜா இன்னும் வரக்கூடிய நாள் ராஜா கர்த்தாவையும் திருச்சி முழுதாமே இன்னும் வாஞ்சி வைராக்கியத்தோடு கற்றுக்கொள்ள உதவிங்க. வாஞ்சி உண்டாக்குங்க. தொடர்ந்து நடத்துங்க. இம்மட்டாய் நடத்தி கொடுத்துக்கு நன்றியப்பா. மீதான வேளாமே தைவலகரம் கூட வந்து காத்து ஆசிரிக்க முடியாய் எங்கள் மேற்பசுமாய் இயேசு ஸ்நாபின்றோம் பரிசுத்தமுள்ளவே. ஆமென். 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 பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, விசுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இந்த கடனாளில் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனை மன்னியும். கலிசவனுக்கு பேசிக்கப்ப நாமத்தையும் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடியவில்லை. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி,
நாத்துமாவே கத்தரை சோதரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். சோதரர் கலந்து கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். சோதரம் சோதரையா. சோதரங்க சோதரங்க ஐயா ஸ்தோத்திரங்கய்யா. ஐயா சோதரங்க.